எம்ஜிஆர் வயதான காலத்திலும் தனக்கு வாய்ப்பு வந்தால் அதற்கு தான் தகுதி உடையவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிறு வயதிலேயே குஸ்தி, சிலம்பம், பளுதூக்குதல், உடற்பயிற்சி ஆகியவற்றில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். ஐசோமெட்ரிக் பயிற்சிக்குரிய கருவி வாங்க காசில்லாத காரணத்தால் ஒரு மரத்தில் குனிந்து சாய்ந்து நின்று அந்த பயிற்சியை செய்து வயிற்றையும் மார்பையும் மணப்பாக வைத்திருந்தார். பளுதூக்குவதில் சாண்டோ சின்னப்பாதேவர் மற்றும் நம்பியாரை தோற்கடிக்கும் வகையில் அதிக பளுதூக்கி காட்டுவார். இதனால் தான் அன்பேவா படத்தில் ஃபைட்டிங் புல் என்ற வீரரை அவரால் உயர தூக்கி கீழே எறிய முடிந்தது. வேறு பல சண்டை காட்சிகளிலும் அவர் வில்லனையும் ஸ்டண்ட் ஆட்களையும் முதுகில் தூக்கி கீழே எறிவது அவருக்கு சிரமமில்லாமல் இருந்தது. தனக்கு எதிரியாக இருப்பவன் கூட தனக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று சந்திரோதயத்தில் வசனம் பேசிய எம்ஜிஆர் அதை தன் நிஜ வாழ்க்கையிலும் பின்பற்றினார். எதிரியை தேர்ந்தெடுத்து தனக்கு அவரை எதிரியாக தக்க வைத்துக் கொள்வதிலும் எம்ஜிஆர் கவனமாக இருந்தார். எம்ஜிஆர் சிவாஜி என திரையுலகிலும், எம்ஜிஆர் கருணாநிதி என அரசியலிலும் தன் எதிரிகளை அவர் வரைமுறைப்படுத்திக் கொண்டார். தன் சக்தியை இவர்களை நோக்கி செலுத்தினார். தனிப்பட்ட முறையில் நண்பர்களாக இருந்தாலும் தொழில்முறை எதிரிகள் என்பதை இரு தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார். சில சமயம் இந்த எதிரித்தனம் கூட போலியானதோ என்று நினைக்கும்படி இவர்களின் நடவடிக்கைகள் இருந்தன. ஜெயகாந்தன், நா. பார்த்தசாரதி போன்றோர் எம்ஜிஆரை எதிர்த்து நாவல்கள் எழுதிய போது அவர் இவர்களை கண்டுகொள்ளவில்லை. அவர்களின் துறைக்கும் நமது துறைக்கும் தொடர்பில்லை என விலக்கிவிட்டார். அவர்கள் நிஜத்தில் நடப்பதைத்தானே எழுதுகிறார்கள் என்று அவர்களை அலட்சியப்படுத்தி விட்டார். ஆனால் பத்திரிகையாளரிடம் இவர் மேம்போக்காக இல்லை. அவர்களிடம் தன் விஷயத்தில் கடுமையாக நடந்து கொண்டார். எம்ஜிஆர் தான் சாதிக்க வேண்டிய திறமை பெற்றிருக்கும் துறைகளில் மட்டும் அதீத கவனம் செலுத்தி தன் நோக்கு நிலையை ஒருமுகப்படுத்தி எதிரிகளின் சவால்களை எதிர்கொண்டார். இவ்வாறு பல விஷயங்களில் எதிரிகளை வீழ்த்தும் வழிமுறைகளை தொடர்ந்து கையாளுவதில் இவர் மிகவும் கவனமாக இருந்தார். திரையிலும் நிஜத்திலும் தம்மை ஒரே மாதிரி காட்டிக்கொண்டதால் எதிரிகள் இவரை கடைசி வரை ஜெயிக்கவில்லை. இவ்வாறு எதிரியுடன் சண்டை போடும்போது தனது உடல்வாகை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் எம்ஜிஆர்.